நம்ம ஊர்ல ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட் ஸ்கேம்ஸ்டர்னா செந்தில் பாலாஜி தான். சார் உங்க வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்க சார். போலீஸ்லாம் வந்திருக்காங்க சார் அப்படின்னு இது அப்போ ஆன் இது இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும் போதே கேட்குறாங்க. அந்த இன்டர்வியூ முடிகிற வரையும்னு பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ் ரைட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ வழக்கு செந்தில் பாலாஜி. தமிழ்நாட்டின் ஒரு பெரிய ஊழல்வாதி அப்படின்னா வந்து நம்ம செந்தில் பாலாஜிக்கு தான் அந்த பரிசை கொடுக்கணும். ஹி இஸ் டாப் இன் த லிஸ்ட். ஒரு ஒரு கெமிலியன் தான் வந்து செந்தில் பாலாஜி. தனக்கு வந்து ஒன்னே ஒன்று வேணுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் 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 தான். இவ்வளோ பணத்தை போட்டு புதைக்க கூட முடியாது. எல்லாருமே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அப்படியே எரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்கல்ல மேக்ஸில், ரெண்டு வட்டமும் சேரும் போது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடமுல இருக்கும்ல, அதுதான் வந்து அந்த மிட் பாயிண்ட் தான் வந்து பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்டை வாங்கினது யாரு? தலைமை. பிச்சைக்காரன் கூட ஐயா தான் பிச்சை கேட்குறான். இவன் பிச்சையா கேட்குறான்? இவன் ஊழல் பிடிச்சவன், இவன் அழுக்கு. அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல எனக்கு தமிழ்ல. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. ஆனால் இப்போ இன்னொரு அமைச்சர், அதாவது முக்கியமாக பேசக்கூடிய ஒரு அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார். இப்போ தாவேக்கா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பேரம் பேசப்பட்டதா பல தகவல்கள் வந்துச்சு சார். அது கொலை மிரட்டல் வரைக்கும் போயிருக்கிறதா தகவல்கள் வருது. அதோட பின்னணி என்ன சார்? இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி எடுத்தீங்கன்னா, நான் செந்தில் பாலாஜி ஹவ் ஐ கால் செந்தில் பாலாஜின்னா, நம்ம ஊரில் ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட் ஸ்கேம்ஸ்டர்னா செந்தில் பாலாஜி தான். புரிஞ்சுங்களா? ஜாபு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அது கேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்எல்ஏ வந்து பேரம் பேசின வழக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இபியில் வந்து ரேம்னா திருட்டு போன வழக்கு. அந்த மாதிரி நீங்கள் செந்தில் பாலாஜி பேசுனீங்கன்னா 10 ரூபா டாஸ்மாகோட வழக்கு. புரிஞ்சுங்களா? டாஸ்மாக் 10 ரூபா பாலாஜி, பாட்டில் பாலாஜி அது தனி வழக்கு. 3 கம்பெனிகிட்டேருந்து ஸ்பெஷலாக வாங்கிட்டு 3 கம்பெனி சரக்கை மட்டும் டாஸ்மாக்கு இறக்கி மற்ற கம்பெனிக்கார சரக்கெல்லாம் வாங்காததுக்கு ஒரு லஞ்சம் பெற்றதாக ஒரு 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 வழக்கு வந்து டாஸ்மாக் இருக்குது. டாஸ்மாக் ஊழல்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக், டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி டீலே வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து லிஸ்ட்டு பெருசாக போகும். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து அவர் வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்கன்னு சொல்லி போன வாரத்தில் எனக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்க சார், போலீஸ்லாம் வந்திருக்காங்க சார் அப்படின்னு இது அப்போ இது இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கேட்குறாங்க. அந்த இன்டர்வியூ முடிகிற வரையும்னு பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ் ரைட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ வழக்கு செந்தில் பாலாஜி. எந்த வழக்குக்காக போயிருக்காங்க, எந்த வழக்குக்குன்னே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கரூர் போலீஸா, டெல்லி போலீஸா, சென்னை போலீஸா, டிவிஎஸ்சி போலீஸா, ஓகேங்களா, சிபிசிஐடி போயிருக்கா, என்னன்னே நமக்கு புரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேஸுகள் நிறைந்த ஒரே மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஊழல்வாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செந்தில் பாலாஜி தான். தமிழ்நாட்டின் ஒரு பெரிய ஊழல்வாதி அப்படின்னா வந்து நம்ம செந்தில் பாலாஜிக்கு தான் அந்த பரிசை கொடுக்கணும். ஹி இஸ் டாப் இன் த லிஸ்ட். ஆனாலும் அவர் நார்மலாக தான் வெளியில வராரு, சட்டமன்றத்துக்கு போறாரு, பேசுறாரு. அந்த பயமோ எதுவுமே இல்லையே சார் அவருக்கு. அது அதாவது யூ ஹவ் பீன் டியூன் டு பி லைக் திஸ். இன்னைக்கு வந்து கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், ப்ராடு பண்ணுறவன் எவனாச்சும் கோர்ட்டுக்கு வரும்போது பயந்துக்கிட்டே வரான். யோசிச்சு பாருங்க. எவனாச்சும் ஒருத்தனை சொல்லுங்களேன். இவங்கன்னா வந்து இயல்பாகவே அந்த மாதிரி வாழ்ந்துடுறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்படிதான்டா நம்ம என்ன இந்த உலகத்தில் பிறக்கும் போது நம்ம என்ன எப்படி இருந்தோம், சோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு 200-300 கோடி ரூபாய் வீடு கட்டுறோம். அப்படிங்கும்போது அவங்க ரேஞ்ச் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்மனா வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு. புரிஞ்சுங்களா? அவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. தட்ஸ் த கேரக்டர். சைக்காலஜிக்கலி தே ஹவ் பீன் மேட் ஆஃப் தேர் மைண்ட் லைக் தட். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா தன் எப்போ வேணால் எதை வேணால் மாற்றிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருந்தாப்புலையும், அதுக்கப்புறம் எம்டிஎம்கேல இருந்தாப்புலையும், அதுக்கப்புறம் அதிமுக வந்தாப்புல, அதிமுகக்கு அப்புறம் அமமுகக்கு அப்புறம் இப்போ டிஎம்கே திரும்ப. புரிஞ்சுங்களா? இப்போ பிஜேபி போகிறதா ஒரு கேள்வி வேற. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெமிலியன் தான் வந்து செந்தில் பாலாஜி.
தனக்கு வந்து ஒன்றே ஒன்று வேணுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் 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 தான். இவ்வளோ பணத்தை போட்டு புதைக்க கூட முடியாது. ஓகேங்களா? பணத்தை எரிக்க கூட முடியாது இவ்வளோ பணத்தை வச்சு. புரிஞ்சுங்களா? அதுக்கு 4 கட்டை வச்சு எரிச்சா தான் எரிய முடியும். பணத்தை வச்சு எரிச்சா பணம் மட்டும்தான் எரியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து புரியாத ஒரு ஜென்மம் தான் வந்து இந்த செந்தில் பாலாஜி. ஆனா இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு சார்? இந்த பேரம் பேசுறதா இப்ப வரைக்குமே அந்த வழக்கு அந்த பேசு பொருளாவே தான் இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு? அதுதான் நான் சொல்றேன்ல. இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு லிஸ்ட் ரொம்ப பெருசு. எல்லா வழக்குங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கட்டத்தில் இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஜாஃபார் கேம்ப்ஸில் எப்படி என்ன பண்ணாங்கன்னா அவங்களே அவங்க மேலே கேஸ் போட்டுக்கிட்ட போது என்ன பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்க தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இதை செயல்படுறாங்கன்றதா நான் பார்க்குறேன். ரொம்ப கவனமாக வந்து யோசிக்கிறதுனால தான் உடனே அவசரமாக வந்து ஒரு முடிவு எடுக்காமல் நிதானமாக எடுங்க. ஓகேங்களா? உடனே நீங்கள் போட்டு செந்தில் பாலாஜி மேலே சார்ஜ் ஷீட்டை போட்டு செந்தில் பாலாஜி உழுக சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். கரெக்டாக வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். எவிடன்ஸை நல்லா கலெக்ட் பண்ணி ஒன்லி எவிடன்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் யூ இந்த கோர்ட். எவிடன்ஸை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல சார்ஜ் ஷீட்டை போடுங்க. அவசரமாக சார்ஜ் ஷீட்டை போடாதீங்க, அவசரமாக இந்த விஷயத்த செய்யாதீங்க. அப்படி தான் இன்னைய தமிழக அரசு நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஏன்னா இது மட்டுமே வேலையா? இந்த செந்தில் பாலாஜிக்கே இவ்வளோ கேஸ் இருக்குது பார்க்குறது மட்டுமே தமிழக வேலையா? இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியது நம்ம வேலையா? யோசிச்சு பாருங்கள். தமிழக அரசுக்கு இந்த குறுகிய காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன 60 நாளாக இருக்குது, 64 நாளாக இருக்குது. இந்த 64 நாளில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. அப்படிங்கிற விஷயத்தில் இதுக்கு லெட் அஸ் டேக் சம் டைம் அண்ட் கிவ் அ குட் எவிடன்ஸ். நல்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவாங்கங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இது விஜய் அவர்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு? இப்போ திமுக அமைச்சர்கள் ஒருத்தராக வெளியே வந்துட்டே இருக்காங்க. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிது சார். இதை அடுத்தடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு சார்? இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எந்த அமைச்சர் வந்து க்ளீன் அண்ட் திமுகன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்க. ஸோ அப்படின்னா யாருமே க்ளீன் இல்லை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்களே மாட்டி விட்டோம் பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியுது, மக்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியுது தே ஆர் நாட் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாருமே க்ளீன் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து அதில் பிடிஆர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிடிஆர் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் என்னோட சும்மா அபிப்பிராயம், என்னோட பர்சனல் அபிப்பிராயம் மட்டுமே சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி எல்லாருமே வந்து இந்த இன்டர்செக்ஷனில் வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அப்படியே எரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர், அவர் ஒரு ஊழல் செய்கிறார், அது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. நேரு ஊழல் செய்கிறார், அது ஒரு வட்டம். ஏவாவேலு ஒரு ஊழல் செய்கிறார், அவர் ஒரு வட்டம். சிவசங்கரன் ஒரு ஊழல் செய்கிறார், அவர் ஒரு வட்டம். இந்த மாதிரி எல்லா அமைச்சரும் ஊழல் செய்கிறாங்க, அது ஒரு வட்டமாக வைங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறது என்ன? இந்த இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்கள்ல மேக்ஸில், 2 வட்டமும் சேரும் போது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடமுல இருக்கும்ல, அதுதான் வந்து அந்த மிட் பாயிண்ட் தான் வந்து பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்டை வாங்கினது யாரு? தலைமை என்கிறது யாரு? இந்த குடும்பம் தானே. நீங்களே பீத்திக்கிட்டீங்க டெப்டி சிஎம்னு. ஓகேங்களா? அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தலைமை தான் நீங்கள் தான் காசு வாங்கியிருக்கீங்க, பார்ட்டி ஃபண்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒரு கம்பெனி ஓனராக என்ன சொல்கிறாங்க, உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நான் ஒயிட்டில் அனுப்பிச்சிருக்கேங்கிறான். லஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா உன் ஒயிட்டில் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேங்கிறான். அந்த அளவுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுமா ஆகாதா? நீங்கள் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த ஊழல்லேருந்து பார்ட்டி ஃபண்டுக்கு நாளைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நான் இந்த பணம் எதுக்குப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு நாளைக்கு வந்து போலீஸ் கேட்பான். சார் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க சார், அதனால் கட்சிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் சார், ஐ பீன் ஃபோர்ஸ் டு டூ திஸ் சார் அப்படின்னா அது கம்ப்ளைண்ட் ஆகுமா ஆகாதா? இன்றைக்கி அதனால் விட்டுருங்க, ஆக போகிறது ஆகாதுன்னா விட்டுருங்க. 500 கோடி ரூபாய் எனக்கு லாட்ரி பிஸ்னஸ் செய்கிறதுக்காக என்கிட்ட வந்து லஞ்சமாக பெற்றார்கள், பார்ட்டி ஃபண்டாக பெற்றார்கள்னு சொல்லிட்டு சார்லஸ் மார்ட்டின் சொல்லியிருக்காருல, வெளிப்படையாக சொல்லியிருக்காருல, யூடியூப் சேனலை வச்சு இன்டர்வியூ வச்சு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காருங்களா? 500 கோடி ரூபா ஒருத்தன் சும்மா கொடுப்பானா? நீங்கள் சொல்லுங்கள். சார்லஸ் மார்ட்டின் என்னை கூப்பிட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்துருவாரா? சும்மா ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருவாரா? இப்போ சதீஷ் கஷ்டப்படுற, நிறைய கேஸ்லாம் நடத்துறியாம, வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ, தான் 1 கோடி ரூபான்னு தீ கொடுத்துட்டு போயிடுவாரா? அவர் சொன்னார், சார்லஸ் மார்ட்டின் சொல்லியிருக்காரு தானே.
500 கோடி ரூபா வாங்கிட்டு உனக்கு லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னாரு. இதுவே ஒரு வழக்கா தொடரலாமே, இதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. ஸ்டேட்மெண்ட் தானேங்க. 500 கோடி ரூபா என்கிட்ட லஞ்சமாக பெற்று செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டாங்கங்க. நான் 500 கோடி ரூபா பிளாக்ல கொடுக்கலங்க, நாங்கள் 500 கோடி ரூபா நான் வந்து ஒயிட்டில் கொடுத்தேன்னு சொல்லி சார்லஸ் மார்ட்டின் சொல்கிறாரு. அதுக்கு என்ன திமுக என்ன பதில் சொல்லுச்சு? ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சார்லஸ் மார்ட்டினோட காசை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம்னு சொன்னாங்களா, இல்லைன்னா அவர்கிட்ட காசையே வாங்கலன்னு சொன்னாங்களா? சொல்லுங்கங்க. அது பார்ட்டி ஃபண்டு தானே. ஸோ 500 கோடி ரூபாய்க்கு பார்ட்டி ஃபண்டு வாங்கினதுக்கு நான் ப்ரூஃபு இன்னைக்கு உங்கள் வீடியோ வழியா யூடியூப் வழியாகவே கொடுக்கலாம். சார்லஸ் மார்ட்டினோட ஸ்டேட்மெண்ட்டு கிளியராக இருக்குது. 500 கோடி ரூபா வாங்கி போட்டுட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு. இல்லைப்பா லாட்ரி சீட்டுக்காக நான் வாங்கலை, பார்ட்டி ஃபண்டுக்காக வாங்கினேன், திருப்பி கொடுத்துரு. ஒன்றும் திருப்பி கொடுத்துருக்கோம், அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. 500 கோடி ரூபா எதுக்கு வாங்கினாங்கன்னு ஏன் ரெண்டுமே பண்ணல? 500 crores ஒயிட்டில் யோசிச்சு பாருங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 500 கோடி ரூபா வந்தால் எப்படி இருக்கும்னு? நம்மளாம் ஊருக்கே ஓடிடுவோம். சரிங்களா? அப்பேற்பட்ட விஷயத்துக்கு இந்த பார்ட்டி ஃபண்டை வாங்குறது வந்து யார் வாங்குறா? எல்லா ஊழல்லையும் இந்த பார்ட்டி ஃபண்ட் இருக்கா? அப்படிங்கும் போது உதயநிதி அண்ட் சிஎம் ஆல்சோ வில் பி டேக்ட் இன் ஆல் த ஸ்கேம்ஸ். அது வந்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத ஒன்று வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதிமுக ஆட்சி பண்ணியிருக்கு, திமுக ஆட்சி பண்ணியிருக்கு. எப்பயாச்சும் நம்ம வந்து பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசியிருக்கோமா? எல்லாம் வாங்கி வாங்கி கமுக்குன்னு வச்சுருக்காங்க. ரெண்டுமே கூட்டு கலவானீங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு வேணாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அப்படியே ஆரம்பிங்க. அன்பில் மகேஷ் ஆரம்பிச்சிங்கன்னா போதும். அரசகுமார் வந்து 100 கோடி ரூபாய் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணாங்களா? அரசகுமார் மேலே ஒரு அசோசியேஷனே ரிப்போர்ட் பண்ணியிருக்குங்க. தனியார் பள்ளி அசோசியேஷன் ஒன்று இருக்குது, பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. ஒரு அசோசியேஷனை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த அரசகுமார் எங்கள்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கினாருன்னு இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு அந்த கேஸ். இப்போ நீங்கள் லிஸ்ட்டு நீங்கள் இவ்வளோன்னு கேட்டிங்கன்னா போயிட்டே இருக்குது. என்கிட்ட அன்பில் மகேசன் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 100 கோடி ரூபாய்க்கு. யார்? அசோசியேஷன். ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 25 லட்சம். வருஷம் அந்த ஸ்கூலுக்கு வந்து ரெனியூவலுக்கு கொடுக்கும் போது 5 லட்சம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல் மேலே கலெக்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு அசோசியேஷனே சொல்லுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறாருங்க, எனக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டேன், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னா, எனக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னாங்க. இன்றைக்கி 10 பைசா இல்லாமல் டிவிக்கு கவர்மெண்ட் எனக்கு போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்கங்கிறாங்க, போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்ருக்காங்கங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயங்க. இப்போ ஓப்பன் அப் ஆகி எல்லாரும் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துகிட்டு இருந்த நிலையில எல்லாரும் மாறுறாங்கங்க. மக்களை மாற்ற வேண்டிய நிலைமை தான். அந்த தைரியத்தை கொடுத்துறது தான் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்வர் விஜய். அந்த தைரியத்தை கொடுத்துருக்காரு மக்களுக்கு. இன்னைக்கு தைரியத்தை கொடுத்துருக்காரு. புரிஞ்சுங்களா? அந்த தைரியம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பேச எப்போ வைக்கும். அந்த தைரியம் இருந்தால் தாங்க பேச வைக்கும். புரிஞ்சுங்களா? மே 3 வரைக்கும் எனக்குன்னா மிரட்டல் கால் வந்துட்டு இருந்துச்சு. நாளைக்கு நைட்டுனா நீ வீட்டில் தூங்க மாட்டாடா அப்படின்னு. புரிஞ்சுங்களா? ஆனால் மே 4 எல்லாத்துக்கும் நான் கால் பண்ண எவனுமே எடுக்கல. புரிஞ்சுங்களா? நம்ம பேசினா நமக்கு தெரியும் வந்துருவாரு தலைவர். புரிஞ்சுங்களா? அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு. அந்த நம்பிக்கையை மக்கள் பெறுறாங்க. லஞ்ச ஊழலுக்கு அகெயின்ஸ்டா பெறுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆனா இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு அமைச்சராக வெளிவந்துட்டு இருக்கு. திமுகவுடைய நிலை வந்து இப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போகுது திமுக? பரிதாபமான நிலை என்ன சொல்லாதீங்க, அந்த வார்த்தையே தப்புங்க. கேவலமான மனுஷனுக்கு எதுங்க பரிதாபம்? திமுகனா பரிதாபம்னா கிடையாது. இவங்களை இவங்க முகத்திரை கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. பரிதாபம் படுறதுக்கு வேணா பிச்சைக்கார பயலா, பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுக்கிறான். ஐயா தாமே இவன் மிரட்டி வாங்குறான், ஊழல் செஞ்சு வாங்குறான். இவன் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் கேரக்டருங்க. பிச்சைக்காரன் கூட ஐயா தான்னு பிச்சை கேட்குறான். இவன் பிச்சையா கேட்குறான்? இவன் ஊழல் பிடிச்சவன், இவன் அழுக்கு. அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல எனக்கு தமிழ்ல. பிச்சைக்காரனோட மோசமானவன் தான் இவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிச்சை எடுக்கிறவனே வேலை செய்ய முடியாம எடுக்கிறது தான் பிச்சை. அதோட மோசமான ஜென்மம் தான் இந்த திமுக.
இதுதான் நான் பதிவு செய்கிறேன். ஊழல்வாதிக்கு நீங்கள் வேற என்ன பேர் கொடுப்பீங்க சொல்லுங்க. ஊழல்வாதிக்கு நீங்கள் வேற என்ன பேர் கொடுப்பீங்க? பிச்சைக்காரன்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் தவறான பேர். பிச்சைக்கார அசோசியேஷன் வந்து இவங்களெல்லாம் அடிக்கும் அப்புறம். ஆனா இப்ப திமுகவை தாண்டி அதிமுகவையும் அந்த ஊழல் பட்டியல்களை வெளிக்கொண்டு வருவாரா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே சார். கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டா இப்போ உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டாக்குமெண்ட் எடுக்கிறது ஈஸியா, இப்போ 5 வருஷம் டாக்குமெண்ட் எடுக்கிறது ஈஸியா? 5 வருஷம் இருக்கு. ஓகேங்களா? யூ ஆர் ஸ்டில் இன் த கியூ. யாருக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யூ ஆர் ஏன்னா ஸ்டில் இன் த இப்பயே கியூ. எடப்பாடி அவர்களுடைய கொடநாடு ஃபைல்ஸ் வந்து எடுக்க போறாங்க. எல்லாத்தையும் எடுக்கப்படும். அந்த அதை எடுக்கிறேன்னு சொன்ன எக்ஸ் முதல்வர் வந்து புஷ்ன்னு போயிட்டாரு. இது இப்படி பண்ணிட்டு இருந்தாரு புஷ்ஷுன்னு. இப்போ புஷ்ன்னு போயிட்டாரு. டென்ஷன் இல்லாம இருக்கலாம்டா அப்படின்னு கொஞ்ச நாள். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ நீங்கள் யூ நேம் அ பர்சன், ஐ கேன் டெல் அபவுட். அதனால எல்லாருடைய ஊழல் பட்டியல்களும் வெளிவரும். ஆமாம், நீங்கள் ஒன்றா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தாங்க இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருடினவன் வறண்டினவன் எல்லாத்துக்குமே வயிற்றுல புளியர் தாங்க கிடைக்கும். திருட்டு பசங்களுக்கு வேற என்ன கிடைக்கும் சொல்லுங்க? திருடனுக்கு வந்து தேல் கொட்டின மாதிரி இருக்குது. அவனால அந்த கமலஹாசன் சொல்லுவாரு, அசையும் முடியல எதுவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். அதனால தான் பேச்சே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. கேட்டால் அரசியல் பழி வாங்கல் திரும்பாங்க. உங்களை என்ன இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் சொல்லட்டும், இது அரசியல் பழி வாங்குதலா இல்லைன்னா தாவேக அரசு வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களா இன்ன வரைக்கும்ன்றத வந்து மக்களே சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சாஃப்டா ஹேண்டில் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரஃப்பா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? தளபதியை வந்து அந்த ஒரு கிளாஸ் எடுப்பாரு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு படத்துல ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருவாருன்றீங்க. அப்ப மக்கள்கிட்டே நம்ம தீர்ப்பை கொடுத்துருவோம் சார். மக்கள் கண்டிப்பாக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லமேட்டு வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழலை வந்து ஆதரிக்கிற மாதிரி மக்கள் கிடையாது. இன்னைக்கு மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சேனல் வழியா சொல்றேன், இந்த அரசுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து தயவு செய்து நான் சொல்றேன், ஒரு இடத்துக்கும் போயிருந்தீங்கன்னா மாற்றங்கிறது மக்கள்கிட்ட தான் வரும். இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் உங்க கூட இருக்கிறாரு. ஓகேங்களா? பதிவு செஞ்சிருக்காரு. லஞ்சம் கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? லஞ்சம் கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லுங்க. டானே சொல்லுங்க. கேட்குறான் அவனுக்கு அவன் கேட்கறது தப்பு இல்லைன்னா நம்ம சொல்றது தப்பே கிடையாது. ஓகேங்களா? லஞ்சம் கேட்கறதே வந்து ஒரு குற்றம் தானே. அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன மரியாதை? புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். மக்கள் வந்து ஹேஸ் டு நோ இட்ஸ் ஆல் யுவர் ரைட். நீங்கள் அடிமைகள் கிடையாது. நீங்கள் வந்து அரசனை நீங்கள் உருவாக்கலை. புரிஞ்சுங்களா? இங்கே முதல்வர் சொல்லியிருக்காரு, நீங்கள் முதல் சேவகனை உருவாக்கியிருக்கீங்கன்னு. உங்களுக்காக சேவை செய்ய வந்தது தான் டிவிக்கு அரசு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இருங்க. உங்கள் கூட எப்போயுமே வந்து தாவேகா கூட நிற்கும். நீங்கள் வந்து உறுதுணையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதே போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ.